அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் ஒரு விசை கூட அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அன்பின் உள்ள ஊழியங்கள் சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆலோசனைக்காகவும் நான் தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது என்னை அதிகமாய் பாரப்படுத்திய என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, நாம் வாழ்கிற இந்த நாட்களில் அநேக காரியங்கள் நம்மை கலங்க பண்ணுகிறது. குறிப்பாக ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகிற போது ஒரு கலக்கம் நமக்கு வருது. இனி நமக்கு என்ன நடக்குன்னு தெரியலை, இனி நம்ம தேசத்துக்கு என்ன ஆகும்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு கலக்கமும் குழப்பமும் நமக்கு இருக்கு. ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும் எழும்புகிற பொழுது நம்ம ஒன்று மட்டும் நினச்சிருக்கணும், ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற நீங்கள் கூட அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒன்று, உங்களுடைய எதிர்காலத்து குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு தலைக்கு மேலே கடன் பாரம் தாங்க முடியாமல் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளையோட எதிர்காலம், என் பிள்ளைக்கு திருமண வயசு ஆகுது, நான் என் பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சில நேரம் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இனி இவனுக்கு அடுத்த இது நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற குழப்பம். இப்படி பல்வேறு நிலைகளில் ஏதோ ஒரு விதத்தில் கலங்கி போய் குழம்பி போய் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தும். நீங்கள் என்ன வேதனையோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் உங்களை பார்த்து என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற தேவன். ஆமென். நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கவலையை, நம்முடைய வியாதியை, நம்முடைய பலவீனத்தை தூக்கி எறிகிற தேவன். சில நேரங்களில் என்னதான் நமக்கு வார்த்தைகள் வந்தாலும், வாக்குத்தத்தங்கள் வந்தாலும் நாம் எப்படி தான் இருக்கிறோம் தெரியுமா? பயந்து போய் சோர்ந்து போய் தான் இருக்கிறோம். ஒரு முறை இயேசுவானவர் லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கலாம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத விஷயத்தை மிகைப்படுத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுன்னா, அது அப்படியே ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படி செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து 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 நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உங்களுக்கு 1000 வேலைகள் இருந்த போது கூட என் அப்பாவுடைய சமூகத்தில் நான் வருவேன், அவர் என்னோடு பேசுவார், நானும் அவரோடு பேசுவேன்னு சொல்லி ஆசையோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இந்த கலக்கமும் பயமும் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா மனுஷருக்கும் வருகிற ஒரு காரியம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு வாழ்ந்த சீஷர்களுக்குமே அந்த பயம் வந்திருக்கு. இயேசுவை
சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்வார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு கலக்கம் வருது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு யூதாஸ் காரியத்தை பார்த்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்கிறார். அவங்களுக்கு ஒரு குழப்பம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவன், அவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அவர் சொல்கிறாரு, நான் சாக போகிறேன், நான் உங்களுக்காக பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொன்னோன்னே, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர வைராக்கியமாக இருக்கிற பேதுரு சொல்ல, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர் சொல்லுவார், பேதுருவே, நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். இந்த வார்த்தை அவனை கலங்க பண்ணிட்டு, என்ன ஆண்டவர் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருக்கிற சீஷர்கள் எல்லாரும் கலங்கி போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வாழ்வாதாரம், நம்பிக்கை எல்லாமே யாரு? இயேசு தான். இயேசுவுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுக்கிட்டு அவங்க ஊழியத்துக்காக புறப்பட்டு வந்தாங்க. இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை விட்டுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகணும், நான் வந்த நோக்கம் நிறைவேறப் போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கலக்கம். இனி என்ன நடக்க போகுது, இனி என்ன சம்பவிக்க போகுது. சில நேரங்களில் நீங்களும் இதே சூழ்நிலைமையில தான், நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் பிள்ளையோட திருமணத்திற்காக சில காசு சேர்த்து வச்சுருப்பீங்க, அது பத்தாமல் திருமண செலவுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது இவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சீஷர்களை போல கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாவற்றையும் இழந்து போய் நிர்கதியாக நிராயுதபாணியாக இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், என் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆம் அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் சில வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணும். சில வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணும். நம்ம நல்லா தான் ஊழியம் செய்வோம், நல்லா ஜெபிப்போம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆனால் நீ எல்லாம் என்ன ஊழியக்காரர், நீ எல்லாம் எதுக்குமா ஜெபம் பண்ணுற, வாங்கிட்ட ஆவி இல்லை கனி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே ஒரு கலக்கம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கவே மாட்டோம், வேதம் வாசிக்கவே மாட்டோம். சில நேரங்களில் சில பலவீனம் நமக்கு வந்த பிறகு, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பலவீனத்தை அனுமதித்தார், ஏன் எனக்கு இந்த வியாதி வந்ததுன்னு சொல்லுங்கிற குழப்பம் நமக்குள்ள எழும்பும்போது நம்ம தேவனை தேடுறத மறந்து போயிடும். சில நேரங்களில் நீங்கள்லாம் எதுக்கு ஆண்டவரை 24 மணி நேரம் தேடி தேடி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இல்லை, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையேங்கிற ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம கலங்கி போய் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துறோம். என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்த என்னால் முடியும். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து போட்டிருக்கும். ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்னா இறங்கும். ஒரே நேரத்தில் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்ட ஒரு மனுஷன். வானத்தை அடைச்சி மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யாது, மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெய்யும். இவ்வளவு பராக்கிரமசாலி, கர்த்தருக்காக மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஒரு பொம்பளையோட வார்த்தையை கேட்டு கலங்கி போய் நின்னான். நம்ப முடியுதா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எதெல்லாம் டைவர்ட் பண்ணுது பாருங்களேன். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன்,
கர்த்தருக்காக வைராக்கியமா பெரிய பெரிய காரியங்களை செய்த ஒரு தேவ மனிதன் எசபேல் என்கிற ஒரு அரசியோட வார்த்தையை கேட்டு பயந்து போயிருக்கிறேன். நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பிரதர். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கே அந்த நிலமன்னா எங்க நிலமெல்லாம் என்ன அப்படிதானே யோசிக்கிறீங்க. பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சோர்வு. ஒரு எசபேல் அப்படிங்கிற ஒரு அரசி சொல்றாரு, நாளை இந்நேரம், ஏன்னா 450 பாகால் தீர்க்கதரிசி கொண்டு போட்டுட்ட செய்தியை கேள்விப்பட்டு, நாளைக்கு இந்நேரம் அவர்களோட ஒன்னையும் நான் என்ன செஞ்சிருவேன், கொன்னு போட்டுருவேன், நீ அவங்க கொண்டு போட்ட இடத்துல ஒன்னே கொண்டு வச்சிருவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை கலங்க பண்ணதுனால, போதும் ஆண்டவரே, எனக்கு ஊழியமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி ஓடி போயிட்டேன். இன்னைக்கு சில நேரம் நீங்க கூட அப்படிதான், போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டம் போதும், இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு இங்கே சில பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸில் லாபம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிறீங்க நான் வாழ்ந்தது போதும், நான் என்ன செஞ்சு பிழைக்க போகிறேன்னு தெரியலன்னு நீங்கள் யோசிக்கலாம். சில நேரம் சிலருடைய வார்த்தைகள், ஏம்மா நீ எல்லாம் ஒன்றுக்குமே ஆகாதுமா, நீ மோசமான பொம்பளை அப்படின்னு உங்களை பார்த்து குறை சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ஆண்டவரே, செய்யாத பாவத்துக்கு செய்யாத தப்புக்கு என்ன பழி சுமத்துறாங்களே, எனக்கு இது போதும், நான் நீ வாழ விரும்பலன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? சில நேரங்களில் ஐயோ என் குடும்பம் பலவீனப்பட்டிருக்கு, என்னோட மனைவி பலவீனப்பட்டிருக்க, எனக்கு உடம்பெல்லாம் வியாதி, நான் வாழ்ந்தது போதும், சாகுறேன், அப்படித்தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த எலியாவும் அப்படிதான் நினைக்கிறார், நான் வாழ்ந்தது போதுயா, ஏன்னா நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன், கர்த்தருக்காக வைராக்கியப்பட்ட நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன், நான் வாழ்ந்தது போதும்னு சொல்லி தேவ சமூகத்தை விட்டு சூரச்செடி நிலையில போய் தூங்க போயிருக்கிறான். இங்க இருக்கிற அநேக பேர் இதே நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட வேண்டிய நீங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நீங்கள், யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் கலங்கி போய், எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம், என் குடும்பமும் வேண்டாம்னு சொல்லி உடனோடு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் பேர் இறைச்சல்ல உங்களோடு பேச விரும்பல, பெரிய காற்றோடு காற்றாக உங்களோட பேச விரும்பல, அவர் மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிடுங்க, எலியாவின் தேவன் நம் தேவன், ஆமென். ஈசாக்கின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, எலியாவை பார்த்து சொல்றாரு, எலியாவே நீ ஒருவன் மட்டும்தான் மீந்து இருக்கிறேன்னு சொல்ற, எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற 7000 பேரை நான் அங்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு. இல்லைங்க, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில உங்களுக்கு சமாதானத்தை தந்து, ஆறுதலை தந்து, சுகத்தை தந்து, பலனை தந்து உங்களை வாழ வைக்க நம் அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாமே இழந்து போய் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல நீங்க யோசிச்சா, உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்றேன், யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்தான். அவன் அவமானப்பட்டவனாய் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். இந்த உலகம் அவனை பார்த்து சிரிச்சுது, இந்த உலகம் அவனை பார்த்து சிரிச்சது. அவன் அவமானத்தோடு தான் அந்த வேதனையை அனுபவிச்சான். இந்த உலகம் அதை பார்த்தது. யோபு எல்லாவற்றையும் இழந்தான். கட்டுன மனைவியே சொல்றாங்க, உன் தேவனை தூசித்து நீ ஜீவனை விடு என்று சொல்லி. அதையும் இந்த உலகம் பார்த்தது, அதையும் இந்த உலகம் பார்த்தது. தாவீது கட்டின தாவீது தன்னுடைய சொந்த மகனால துரத்தப்பட்டான், சொந்த மாமாவால துரத்தப்பட்டார், சொந்த ஜனங்களால துரத்தப்பட்டாங்க. இதையெல்லாம் இந்த உலகம் பார்த்தது, இதெல்லாம் இந்த உலகம் பார்த்தது. இவை எல்லாவற்றையும் பார்த்த உலகம்
இவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தையும் இந்த உலகம் பார்த்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. யோசேப்பு இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டது இந்த உலகம் பார்த்தது. தாவீது இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்ட இந்த உலகம் பார்த்தது. யோபு இழந்து போனதை அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டதை இந்த உலகம் பார்த்தது. அப்படியானா நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திரும்பவும் பெறுவீர்கள் என்று என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த இடத்துல நிற்கலாம். என்ன செய்ய போறேன் தெரியலன்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் நீங்கள் இழந்து போனதை பார்த்தது போல நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்கிறதையும் இந்த உலகம் பார்க்கும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். எப்படி பகல்னு ஒன்று இருந்தா இரவுன்னு ஒன்று வரும், இரவுன்னு ஒன்று இருந்தா பகல்னு ஒன்று இருக்கும், நிலான்னு ஒன்று இருந்தா சூரியன் ஒன்று இருக்கும் இல்லையா? இது எல்லாம் மாறி மாறி வர்றது போல உங்க பிரச்சனையும் ஒரு நாள் கடந்து போகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துங்களேன். எப்படி இரவு நிரந்தரம் இல்லையோ அதே போல உங்கள் உபத்திரவம் நிரந்தரம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? இரவு இருக்கு, இந்த இரவு எப்படியும் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை சூரியன் புறப்படும், வெளிச்சம் உண்டாகும். அதே போல உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சோர்வுக்கும் எல்லா தோல்விக்கும் என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க பிரச்சனை நிரந்தரம் இல்லை, உங்க போராட்டம் நிரந்தரம் இல்லை, உங்கள் வியாதி வறுமை நிரந்தரம் இல்லை. காரணம், என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணும். உண்மைதான். அதுதான் எலியாவுடைய வாழ்க்கை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். பாருங்க, தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்த அந்த எலியாவுடைய வாழ்க்கையிலேயே அவ்வளவு பெரிய சோதனை வந்துன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். பார்த்தீங்களா? நீங்களும் நானும். என கண்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொல்றார், நான் உனக்காக மரித்தேன், உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்புற நீங்களும் நானும் பயப்படலாமா? கலங்கி நிற்கலாமா? அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலார் என்று சொன்ன தேவன். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்ம அருகில் வந்திருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காரியம்தான். நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் விசுவாசம் குறையுதோ அப்பெல்லாம் கலக்கம் வரும், அப்பெல்லாம் பயம் வரும். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக தலை தூக்கிதோ அப்பெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கெல்லாம் நமக்கு ஜெப குறைவாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு உபத்திரவம் நெருங்கி வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கும். இன்னைக்கு அதை நம்ம சரி செய்யணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, இயேசுவோடு வாழ்ந்த சீஷர்கள், இல்லைன்னா இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும், இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் கண்ணார கண்டவர்கள், அவங்க வாழ்க்கையிலே ஒரு விசுவாச குறைவு வந்திருக்கு. என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் பாருங்களேன், ஒரு முறை இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை அப்படியே கூட்டிட்டு போறார். வேற ஊருக்கு போய் ஊழியம் செய்யறதுக்காக புறப்பட்டு போறார். புறப்பட்டு போகும்போது வேதம் சொல்லுது, ஒரு பெரிய காற்று சுழற்சி உண்டாகுதான். ஒரு புயல் மாதிரி அடிக்குதுன்னு வைங்களேன், ஒரு புயல், பெரிய புயல் அடிக்குது. புயல் அடிக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியாம, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்றாங்க. வேதம் சொல்லுது, இயேசு தலையணை வைத்து படுத்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுது. வாசிக்கலாம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38, 39, 40. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அதன் பிற்பாடு 39ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கடைசியாக அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார்.
பாருங்க, இயேசுவோட நடந்தவங்க, இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தவங்க. இன்னும் சொல்ல போனா இவங்கெல்லாம் யாரு? ஆக சிறந்த மீனவர்கள். எப்படி தண்ணியில குதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி தப்பிக்கணும்னு தெரியும், எங்க வலை வீசினா மீன் கிடைக்கும்னு தெரியும். எல்லாம் அறிந்தவங்க சூழ்நிலையை கண்டு பயந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க கூட அப்படிதான். ஒரு ஃபோன் கால் வரும், உங்களுக்கு நடந்து போச்சு உங்க குடும்பத்துக்கு, உடனே நீங்க பயந்து போய் சோர்ந்து போய் ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில விசுவாசம் குறையுதோ அப்பெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க. அவர் 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிச்சதை பார்த்தாங்க. 5000 பேருக்கு போஷிச்சதை பார்த்தாங்க. வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினதை பார்த்தாங்க. இப்படி எல்லா அற்புதத்தையும் பார்த்தவங்க கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கிட்டு இருந்த ஏசப்பாவை பார்த்து, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்று சொல்லி அவரை எழுப்புறாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலை, ஒண்ணுமே சொல்லலை, அப்படியே எழும்பினார். எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாருன்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில புயல் போல பிரச்சனைகள் எழும்பலாம், சூறாவளி போல பிரச்சனைகள் எழும்பலாம். என்ன பிரச்சனை எழும்பினாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை எழும்பினாலும் சரி, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு சொன்னபோது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. என அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையானாலும் சரி, என்ன போராட்டமானாலும் சரி, அந்த போராட்டத்தில் இந்த அற்புதத்தை செய்ய என் ஆண்டவரால் முடியும். உங்களுக்கு பிசினஸ் நடக்கலையா? கவலைப்படாதீங்க. இனி என்ன செஞ்சா இனி என்ன பண்ண முடியும் யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு புதிய திட்டத்தை என் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை என் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன், இதோ நான் புதிய காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லி. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நீங்க மைண்ட்ல கொண்டு வரதை அப்படியே நிப்பாட்டி எரைஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இங்க இருந்து போகும்போது ஒரு புதிய மனுஷனா நீங்க புறப்பட்டு போகணும். என்ன மனுஷனா தெரியுமா? விசுவாசமுள்ள ஒரு மனிதனாக இந்த இடத்துல இருந்து நீங்க புறப்பட்டு போகிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். நீங்க இந்த இடத்துல இருந்து போகும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியானா சில நேரங்களில் சில மனிதருடைய வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணும், உண்மைதான். விசுவாச குறை வரும்போது சோர்வு கலக்கம் நமக்கு வரும், உண்மைதான். ஆனால் இவைகளை மேற்கொள்ள நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அது எப்படிங்க பிரதர்? நான் கீழே விழுந்து கிடக்கிறேன், எப்படி நான் விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும்? என்னால் முடியல. யோசிக்கிறீங்க தானே? ஒரு விமானம், ஒரு ஃப்ளைட்டு 7000 அடி உயரத்துக்கு மேலே பறந்து டேக் ஆஃப் ஆகி பறந்து போயிட்டே இருக்கு. பறந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற பைலட் சொல்கிறாரு, நாம் பறந்துட்டு இருக்கிற விமானம் 7000 அடி உயரத்துக்கு போயாச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி பெல்ட் எல்லாம் தளர்த்தி விட்டுறணும். டேக் ஆஃப் ஆயாச்சு, இனி லேண்ட போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும்போதே திடீர்னு பைலட்டு சொல்கிறாரு, நாம் போகிற விமானம் சேஃப்டியாக போய் சேரணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் வெளியே வெதர் கண்டிஷன், கால சூழ்நிலை சரியில்லை, சீதோஷ நிலை சரியில்லை, அதனால் உங்கள் சேஃப்டி பெல்ட் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிவிப்பு வந்த உடனே எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட லக்கேஜ், லேப்டாப், மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இனி என்ன நடக்க போகுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் பயந்து பயந்து அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. பைலட் சொல்கிறாரு, உங்களை பத்திரமா கொண்டு இறக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வெளியே சீதோஷ நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, பயங்கரமாக இடியும் மழையும் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு தெரியல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையான்னு சொன்னா அத்தனை பேசஞ்சரும் ஓடி 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 ஓடி, ஏன்னா எல்லாருக்கும் மரண பயம், அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையே, நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மரண பயத்தில் இருக்கும்போது பைலட் சொல்கிறாரு, நாம் அபாய கட்டத்தை தாண்டிட்டோம், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக நான் உங்களை கொண்டு இறக்கி விட்டுருவேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி. அப்பாடா நாம் தப்பிட்டோம், இனி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப சகோதரன் ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறார். அந்த குழந்தை எந்தவித பதட்டமும் படலை, கோபமும் படலை, பராணப்படலை, அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போது அந்த வாலிப தம்பி அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரு, ஏம்மா நாங்கள்லாம் உயிருக்கு பயந்து போராடிக்கிட்டு இருக்கிறோமே, அடுத்து என்ன நடக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோமே, உனக்கு கவலை இல்லையா, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அங்கிள் நீங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன், அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்க, அதையும் நான் பார்த்தேன். ஒன்று தெரியுமா, இந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போகிறது என்னோட அப்பா, எனக்கு தெரியும் என் அப்பா என்னை பத்திரமா தரையிறக்குவாருன்னு, அதனால நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நாம் ஏங்க பயப்படணும்? புரியுதுங்களா? நம்ம லைஃப்பில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இல்லாத விஷயத்த இருக்கிறதா நினச்சிக்கிட்டு புலம்புறது. ஏங்க லட்சக்கணக்கில் கடனை வாங்கி நாட்டை விட்டு ஓடி போனவெல்லாம் தைரியமாக இருக்கும்போது கொஞ்சம் கடனை வாங்கிக்கிட்டு அவன் என்ன செஞ்சிருவானோ இவன் என்ன செஞ்சிருவானோ சொல்லி நீங்கள் ஏங்க பயந்துட்டு கிடக்கணும்? புரியுதுங்களா? அவர் சொல்கிறாரு, நான் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்குற தெய்வங்கிறாரு. உங்களுக்கு 2 பொண்ணு 3 பொண்ணு 4 பெண் பிள்ளை தந்தவர் ஆண்டவர் தான். உங்களுக்கு 4 பெண் குழந்தைங்களை ஆண்டவர் தந்திருப்பார்னா அந்த பெண் குழந்தையை கட்டுகிறதுக்கு காசு, அதற்கான தேவைகளை சந்திக்க அவரால் முடியும் தானே. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும்? ஒரு பறவையை உருவாக்குற ஆண்டவர் அதற்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் அதற்கு பதில் செய்ய என் ஆண்டவரால் முடியுமா முடியாதா? ஐயா என் பிள்ளை என் பொண்ணு அப்படி நீங்க பிடிச்சு வைக்கிறத விட்டுக்கிட்டு இது ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய பொண்ணுன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவளை அழைக்கிற தேவன். ஆமென். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவளை அழைக்கிறது. நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இல்லாத விஷயத்தை இருக்குங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி 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 சில பேர்லாம் ராத்திரி தூங்குறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பிரதர் உங்களை பார்த்தா கொஞ்சம் வீக்கான மாதிரி தெரியுது. அப்படியா அப்படியா? உடனே அடுத்த நாள் என்ன பண்ணிடுறோம், ஒரு ஃபுல் மெடிக்கல் ஹெல்த் செக்அப். சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கிட்னி இருக்கா, சட்னி இருக்கா, எல்லாம் பார்க்கறது. அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டை பார்த்து பார்த்து போகிற பயப்படும். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தீங்க, இப்போ ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க. உண்மை தானே? நீங்கள் ஹெல்த் செக்கப்னு போயிட்டு சந்தோஷமாக வந்தவங்க யாராவது உண்டான்னு கேளுங்க, ஒருத்தரும் கிடையாது. அப்போ என்ன பிரதர் செய்யலாம்? ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சுகர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, மக்களே ஒரு கப்பு சோறு போடுவோம் மக்கா, மத்தியானம் அதை தான் சாப்பிடுவோம், ராத்திரி அதை சாப்பிடுவோம். சில நேரம் கேட்டாங்கன்னா அடுத்த நாள் அதுதான் இருக்குமா. ஏம்மா எப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஆள் சுகரு ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது, ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், கர்த்தாவே எனக்கு ஆத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்னு அடித்து நொறுக்கிறது தான். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காத ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திச்சு 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 உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்து தான் பார்ப்போமேன்னு, சரி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணி முன்னேறி செல்லுங்களேன். இதை நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும்.
நான் வியாதியோடு இருக்கிறேன்னா உங்க வியாதி மாறவே மாறாது. என் வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பானா. இங்க யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு? கையை தூக்குங்க பார்ப்போம். நான் கெட்ட போறதில்லை, நீங்க கையை தூக்குங்க. நான் அடைக்க மாட்டேன். இருக்கு. யாருக்கெல்லாம் வியாதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் சுகம் கொடுக்க போறதில்லை, ஆனா ஆண்டவர் சுகம் கொடுப்பார். நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மை, வியாதி இருக்கிறது உண்மை, பலவீனம் இருக்கிறது உண்மை, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படுறது உண்மை, இதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்ல போறீங்க? என் வியாதியை என் ஆண்டவர் முற்றிலும் என்னிடத்திலிருந்து நீக்கி போட்டார். கையை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்களேன், மகிமை செலுத்துங்க. ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். சகல வியாதியும் நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? நாளைக்கு கடன்காரன் வந்து நிப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணும். வேதம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய். இதை யாரால சொல்ல முடியுமா? விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? ஆனா இதை நீங்க சொல்லி பாருங்க, இதை நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், நீங்க அறிக்கை பண்ண அற்புதங்கள் உங்க வீட்டை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டை தேடி வரும். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். இனி எதிர்மறையான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. பிரதர் காய்ச்சல் பிரதர் அப்படின்னா, ஐயோ பிரதர் காய்ச்சலா, எனக்கும் போன வாரம் வந்துச்சுக்கா. இந்த கதையே வேண்டாம். காய்ச்சலா இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நீங்களும் அடுத்தவங்களுக்கு போயிட்டு எனக்கு 15 நாள் இருந்துச்சுக்கா, இப்படிதான் தொடர்ந்து இருக்கும் பாருங்க, மருந்து சாப்பிடுங்க சொல்லவே கூடாது. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி பாருங்க. ஆமென். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ண என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி. ஆபிரகாம் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, எப்பா உங்க சொந்த இனத்தை ஜனத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு. அவன் புறப்பட்டு வந்தான். குழந்தை ரொம்ப நாளே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன். கொடுத்தார். மறுபடியும் சொல்றாரு, அந்த குழந்தை எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க. 1000 ரூபாய் காணிக்க போடுன்னு சொன்னாலே பாக்கெட்ல கையை விட்டுட்டு கரெக்டா 10 ரூபாய் எடுத்து நம்ம போடுவோம். போடுறோமா இல்லையா? கரெக்டா உள்ள நமக்கு தெரியும். 10,000 ரூபாய் நோட்டு பாக்கெட்ல இருந்தாலும் கரெக்டா 10 ரூபாய் உங்களுக்கு தெரியும். ஏன்? விசுவாச குறைவு. ஆண்டவர் நமக்கு தருவாரா தரமாட்டாரா? இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன செய்ய போறேன்ட்டு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஊழியத்தை தாங்குற அத்தனை பேரும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இல்லைங்க. தங்கள் வாழ்வின் அன்றாட தேவைகளை சந்திக்க முடியாதவங்க தான் இந்த ஊழியத்தை தாங்குறாங்க. 10, 100, 200, 1000 கொடுத்து விசுவாசத்தோட செய்றாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இனி அவிசுவாசம் வரவே கூடாது. அவிசுவாசம் உங்க வாழ்க்கையில வரும்போது சோர்வு, கலக்கம், பயம் தானா உங்களை தொத்திக்கிடும். எப்படி கடையில் போய் நியூ பிரேமா ஸ்டோரில் போய் நீங்கள் காய்கறி வாங்கினா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃப்ரீயாக கிடைக்குதோ, அதே போல் அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னா வியாதி, கடன், சுகரு, ப்ரெஷரு எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணி வரும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? இன்னையில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு, எனக்காக சிலுவையை சுமந்தவரின் இயேசு. அவர் சொல்றார், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க நாம பயப்படலாமா? நாம கவலைப்படலாமா? பிரதர், ஆண்டவர் வரப்போறாரு. ஆமா, வரட்டும். வந்தா என்ன? இப்போ அவர் வந்தா இங்க இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க. அவர் வந்தா அவர் கூட போகணும்னு ஆசை. போக பயப்படுறவங்களுக்கு தான் பயப்படணும். நரகத்துக்கு நான் போயிடுவேன்னு யோசிக்கிறவங்க நீங்க தான் பயப்படணும்.
இல்லை அவர் கூட நான் போகணும்னு விரும்புகிறவங்க நாம ஏன் பயப்பட போகிறோம்? யோசிச்சு பாருங்க. நமக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். அவர் தருகிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு பயம்? எதுக்கு உங்களுக்கு கவலை? எதுக்கு உங்களுக்கு சோர்வு? இன்னையிலிருந்து உங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கை பண்ண என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கலாத்தியர் 3:6 சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி. எபிரேயர் 10:38 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். உங்க வியாதியை மாற்றி போட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய என்னால் முடியும். உங்க கடன் பிரச்சனையை மாற்றி போட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய என்னால் முடியும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? உங்களுக்கு அற்புதத்தை செய்ய என்னால் முடியும். உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? கவலைப்படாத, உங்களுக்கு அற்புதத்தை செய்ய என்னால் முடியும். ஐயா, என் பிள்ளைக்கு திருமண வயசு வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் தெரியலன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்ய என்னால் முடியும். நீங்க எந்த விழா எலும்பை தேடுறீங்களோ அந்த விழா எலும்பை கரெக்டா ஒன்று சேர்க்க என்னால முடியும் அப்படின்னு என் ஆண்டவர் சொல்றார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க சூழ்நிலைகள் எதிர்ப்பதமா இருந்தால் நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட சின்ன வயசுல நான் ஒரு யூத் கேம்புக்கு போயிருந்தேன். அந்த யூத் கேம்ப் போகும்போது நாங்கள் அந்த யூத் கேம்பில் பேரை கொடுத்துட்டு போகும்போது நாங்கள் தங்குற பெட் இருக்கு இல்லையா, நாங்கள் படுக்க போகிற பெட்டில் தலைகணிக்கு அடியில் ஒரு வசனத்தை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் போய் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் போய் எல்லோரும் ரூமில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட பெட்டில் போய் அந்த தலைகணையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து படித்து பார்த்தா பயங்கர ஷாக். ஏன்னா அதில் வசனம் போட்டிருக்கு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய வாக்குத்தத்த வசனம் என்ன? நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சில நேரம் நீங்கள் கூட யோசிக்கிறீங்களே, நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்க. நான் நேராக என்ன பண்ணேன், அந்த கார்டு எடுத்துகிட்டு அந்த கேம்போட லீடர் கோஆர்டினேட்டரை போய் பார்த்து, அண்ணே இந்த வாக்குத்தத்த வசனம் எனக்கு வந்திருக்கு, இதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னாரு. அப்படி என்ன மக்கா வசனம் வந்துச்சு கூடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வசனம் வருது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய். இதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னாரு. அண்ணே என்னோட சூழ்நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே, நானே எவ்வளோ பரம ஏழைன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும், நான் இப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நீ நானும் நினைக்கிற மாதிரி இல்லைடா நம்முடைய ஆண்டவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவளாய் அழைக்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாரு, மீனின் வாயில தூண்டில் போட்டு மீனை பிடி, அது வாயை திறந்து பாரு, அதில் வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எனக்காகவும் உனக்காகவும் எடுத்து கொடுன்னு சொன்னவருக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? ஏன் வலையை வீசாமல் தூண்டில போட சொன்னார்னா, வலை வீசினா நிறைய மீன்கள் வரும், அதை கண்டுபிடிக்க உனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு தான் தூண்டில போடுன்னு சொன்னார். அதே போல் நீ விசுவாசத்தோடு இன்னைக்கு நீ ஜெபிப்பா என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னர். ஆரம்பத்தில் அதை நான் நம்பலைங்க, ஆனால் அன்றைக்கே முழங்கால் படிக்கிட்டு அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். கரங்களை தட்டி வராது உங்களுக்கு, நீ தானே கடன் இல்லாமல் இருக்கிற, நான் கடன்காரனாக தான் இருக்கிறேன்னு தான் தோணும் உங்களுக்கு. பாருங்க, ஒரு சின்ன ஜெபம், சாதாரண ஒரு சின்ன ஜெபம் என் வாழ்க்கையே மாற்றி போட்டது. எனக்கு அற்புதம் செய்த அதே தகப்பன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க பிரச்சனை எதுவானாலும் சரி, ஒருவேளை உங்க மகளுடைய திருமணத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஐயா, கன்னியாகுமரியில் பொண்ணு எடுக்கணும்னா நிறைய பைசா ஆகும், கொடுக்கணும். மாப்பிள்ளை வந்து பொண்ணு எடுக்கணும்னா நிறைய காசு ஆகும் இல்லையா? அப்போ நான் எப்படி வரதட்சணையாக கொடுக்க போகிறேன் எனக்கு தெரியலன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா
இன்னைக்கு சொல்றாரு என் ஆண்டவர், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, எனக்கு நீர் கிருபையா இந்த மகளை தந்தீர், இந்த மகளை கட்டி கொடுக்க எனக்கு நிர்கதி இல்லையா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை நான் படிக்க வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா நீங்க கேட்கும்போது என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் அநேக பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்காக நான் எப்படி திரும்ப ஜெபிப்பேன், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ராசாத்தியங்களை தந்திருக்கிறீங்க, நாங்கள் காசு கொடுத்து கட்டி கொடுக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளை தான் எங்களுக்கு வேணும்னு வந்து கேட்டு கட்டிட்டு போனோம், 5 காசு நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் கட்டாயம் அப்படி நடந்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்களேன். நம்ம ஊழியத்தில் 2 தம்பிங்க உண்டு, உங்களுக்கு தெரியும். ஒன்று கிருஷ்ணன், ஒன்று மூர்த்தி. 2 பேருக்குமே தசை சிதைவு நோயினால் 2 கை கால்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த 2 தம்பிங்களுக்கு வாழ்க்கை பூரா அப்படி தான் இருக்கும். அவங்களால எழும்ப முடியாது, நடக்க முடியாது, அவங்க சொந்த வேலையை அவங்களால செய்ய முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைமை. அப்போது அந்த தம்பிங்களை 2 பேரை பராமரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மூத்த சகோதரி. இப்போ இந்த 2 தம்பிங்களுக்கும் வியாதி மாறி சுகமானாலும் அவங்களுக்கு ஒருவேளை குழந்தை திருமணமாகி குழந்தை பிறந்தா இப்படி தான் இருப்பாங்களாம், அந்த குழந்தையும் இப்படி தான் இருக்குமா. ஆனால் அந்த பிள்ளைக்கு அப்படி கிடையாது. அப்போ ஒரு நாள் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு மாதாந்த உதவி செஞ்சுக்கிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த 2 தம்பிங்களுக்காக என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் பாவம் சின்ன பிள்ளை, என்ன செய்யனே தெரியல, நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இவ சூழ்நிலையை அறிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பூமியில் ஒருத்தரும் கிடையாது, நம்மளே கட்ட மாட்டோம், ஒரு காசும் கிடைக்காது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. 2 பிள்ளைங்களும் கை கால் சுருங்கி போயிருக்கும், அப்பாவுக்கு மனநல சரியில்லை, அம்மாவுக்கு மனநல சரியில்லை. அப்போ யார் அந்த இடத்துல பொண்ணு எடுப்பா? அவளுக்கு கல்யாணம் நடக்குமாங்கிற எண்ணமே கிடையாது. ஆனால் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே என் தங்கச்சிக்கு அற்புதம் செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும். 2 பிள்ளைங்க முடங்கி போயிருக்கிறாங்க, 2 தம்பிங்களையும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும், அவன் எதிர்காலம் என்ன நடக்குன்னு தெரியல, அதுவே கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இவளுக்கு ஒரு ஏற்ற துணையை நீங்கள் தரணும், எங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளையை கட்டிக்கிற ஒரு நல்ல பையனை தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த தங்கச்சி என்ன பார்த்து கேட்டா, அண்ணே என்ன சொல்லினே ஜெபம் பண்ணீங்க? ஏன் மக்களே? இல்லை, என் சூழ்நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே, என்னை யாருன்னா கெட்டுவா, யார் வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பா, கொடுக்கறதுக்கு 5 காசு கூட கிடையாதுண்ணே, சொந்த வீடு கிடையாது, அனாதையை போல இருக்கிறோம், எங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு மனநிலை சரியில்லை, அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை, 2 தம்பிகளுக்கும் உடம்பு சரியில்லை, யாருன்னா என்னை வந்து கல்யாணம் பண்ணுவான். நான் சொன்னேன், மக்களே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீ ஆண்டவரை நம்பு, உனக்கு அற்புதம் செய்வார். ஒன்று தெரியுமா, ஜெபித்து கொஞ்ச நாளையில் ஒரு மூத்த தம்பி இறந்து போனான், ஒரு தகப்பனார் இறந்து போனார், அம்மா இறந்து போனாங்க, இப்போ ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கிறான். போன டிசம்பர் மாதம் அந்த தம்பியோட சேர்த்து நம்ம நார்கோயில் பட்டணத்திலேருந்து ஒரு சகோதரன் அந்த பொண்ணை பார்த்து, மக்களே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ மட்டும் என் வீட்டுக்கு வர வேண்டாம், உன் தம்பியும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அந்த தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டான். சத்தியங்க, இது நடந்தது உண்மை. உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. பாருங்க, நடக்காது முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரே ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா. விசுவாசத்தோடு பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பொண்ணை மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட தம்பியும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த தம்பி இறந்து போனான். ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இப்போ அந்த பிள்ளை எப்படி இருக்கிறா? கர்ப்பவதியாக இருக்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்களேன். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? இன்னொரு விஷயம் தெரியுமா, நாமெல்லாம் வெக்கப்படணும். 5 காசு அந்த பிள்ளைகிட்ட வாங்கலைங்க. என்ன செய்யலை? இங்கே கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இருக்கிறீங்க, கல்யாணம் ஆன நிறைய பேர் இருக்கிறீங்க.
ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்வீங்க அப்படின்னா காசே வாங்காமல் திருமணம் செய்யணும். ஒருவேளை கல்யாணம் ஆகாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, காசு வாங்காமல் நான் கல்யாணம் பண்ணணும். என்ன பிரதர், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்போ தான் நம்ம விசுவாசத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் தைரியமாக சொல்ல முடியுங்க, காசே வாங்காமல் நான் கல்யாணம் பண்ணேன்னு. எனக்கு இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்க நான் கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார்னா உங்கள் வாழ்க்கையிலே செய்வாரா, செய்ய மாட்டார்? இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்களுக்கு பலவீனம் இருக்கா, இயேசு என் பலவீனத்தை மாற்றி போட்டார். சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க, இயேசு என் பலவீனத்தை மாற்றி போட்டார். உங்க கடன் பிரச்சனை, இயேசு என் கடன் பிரச்சனை மாற்றிட்டார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அவர் சொல்றாரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கொள்வேன். பத்திரமா பார்த்துக்கிற தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நீங்க எங்க கலங்கணும்? இதுவரைக்கும் நீ அங்க அநேகருக்கு அற்பமா இருந்தீங்க, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாக உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்களேன். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எத்தனை வார்த்தைகள் உங்களை கலங்க பண்ணினாலும் என் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு ஞானம் வரலையா, எனக்கு படிக்க முடியலை, எனக்கு எழுத முடியலை, நான் என்ன யோசித்தாலும் எனக்கு ஞாபக சக்தி வரல, கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத பிதாவிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னபடி நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. உங்கள் பிள்ளை சரியா படிக்கலையா, தலைக்கு மேலே கையை வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைய ஞானியாய் நீர் உயர்த்துவதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இப்போ எக்ஸாம் காலம் இல்லையா, அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலம்மான்னு. பயப்படாத மக்களை, ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. உங்க பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறும். கடன் பிரச்சனை இருக்கா, என் கடன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பேன். வியாதியோட வந்திருக்கிறீங்க, சகல வியாதி நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க என்ன பிரச்சனையோட வந்தாலும் சரி, என்ன கவலையோட வந்தாலும் சரி, ஒருவேளை உங்க பிசினஸ் நடக்கலையா, அவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றான். இன்றைக்கு 100 மடங்கு பலனை தருகிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விசுவாசத்தை மட்டும் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வியாதி மாறும், உங்கள் பலவீனம் மாறும், உங்கள் சுகவீனம் மாறும். என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்திருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கேட்போமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. உங்க துதியினால் சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கையை தட்டி இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணமை கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். விசுவாசத்தோடு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஒரு முறை கூட இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமாப்பா, நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியார் என்று சொன்னவர் நீங்க. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா புயல்களையும், எல்லா கொந்தளிப்பையும், எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனத்தையும் நீர் மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கும் தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அப்பா, இன்றைக்கு உங்க வார்த்தை கேட்க வந்திருக்கிற இந்த பிள்ளையோட வாழ்க்கையில வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், வியாபாரத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் ஒருவர் மாத்திரமே இவர்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். அப்பா, உம்மால் மாத்திரமே முடியும். நீங்க சொல்ல ஆகுமே, நீர் கட்டளையிட நிற்குமே. தகப்பனே, மனம் இறங்கும். அன்றைக்கு ஏழை தாய் தன் ஆஸ்திகளாம் செலவு பண்ணின பின்பு சுகம் இல்லைன்னு சொன்ன போது உங்க வஸ்திரத்தை தொட்ட போது அவளுக்கு சுகம் உண்டாயிட்டு. இன்றைக்கு இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. இவர்கள் வியாதி நீங்கட்டும், வறுமை ஒழியட்டும், பலவீனம் மாறட்டும். இயேசு அற்புதம் எனக்கு செய்தார் என்று சொல்லி இவர்கள் சாட்சியாய் மாறட்டும், இவர்கள் சாட்சியாய் மாறுவார்களாக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. உம்முடைய கரம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தில் இங்க இருக்கிற அத்தனை பேரை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, 30, 60, 100 இவர்கள் பலன் கொடுப்பார்களாக. அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. உடைய கைகளில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. நீ உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னபடி என் ஆண்டவர் இவருக்கு அற்புதத்தை செய்வீராக. நீர் பெரிய காரியங்களை செய். உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமாப்பா, இன்றைக்கு விசுவாசத்தோடு யாரெல்லாம் என் வியாதியை என் ஆண்டவர் மாற்றி போட்டுட்டார், என் பலவீனத்தை என் ஆண்டவர் மாற்றி போட்டுட்டார்,
என் கண்ணீரெல்லாம் என் ஆண்டவர் தொடச்சிட்டார். விசுவாசத்தோடு யார் யார் அறிக்கை பண்ணினார்களோ அவர் வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. விசுவாசமானது நம்பப்படும் உறுதி, காணப்படாத வெளிச்சமா இருக்கிறது. நல்ல தகப்பனே, இந்த அன்பின் நற்செய்தி கொடுகை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நன்மையால் நிரப்புவீராக. அப்பா, இங்க வந்த அத்தனை பேரையும் பரலோக பதிவு செய்ததற்காய் நன்றி. தங்க பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த அன்பின் நற்செய்தி கொடுகையில வந்து என் ஆண்டவர் என்னோடு பேசணும்னு சொல்லி ஆசையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய கடன் பிரச்சனையை மாற்றி போட்டதற்காய் நன்றி. சுகவீனங்கள் மாறியதற்காய் நன்றி. கிருபையும் சமாதானங்களும் தொடர்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அன்னோனியம், சகோதர சமாதானம் உங்கள் அனைவரோடும் நம்மோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.